கடைசியாக ஒரு விடுதலையின் நேரம். ஆவியானவர் சொல்லுகிறார், சிலர் பிசாசின் கட்டுகளினால மந்திரவாதம் பில்லிசூனியத்தில் பாதிக்கப்பட்டு சில குடும்பங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மரண போராட்டம் இருக்கிறது. தற்கொலை தூண்டுகிற ஆவி, பயத்தை கொடுக்கிற ஆவி, இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சில குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மந்திர பில்லிசூனிய ஆவி, இதில் பாதிக்கப்பட்டு பலர் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. சிலர் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட பல இடத்திற்கு போய் விடுதலை கிடைக்காம வந்திருக்கிறீங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறாரு. 2 முறை 3 முறை கருச்சிதைவு அடைந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அது ஒரு அசுத்த ஆவியினால் மந்திர கிரியையினால் உண்டான காரியம். இப்படி பாதிக்கப்பட்டு கட்டுகளோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாய் விடுதலை. அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு. பில்லிசூனி ஆவிகள் வெளியேற போகிறாரு. பயத்தின் ஆவிகள், மரணத்தை கொண்டு வர போராடுகிற ஆவிகள், தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள், இரவிலே தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்போ உங்களை விட்டு வெளியேற போகிறாரு. அந்த ஆவியனுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு. ஆவியானவர் இறங்க கர்த்தருடைய வல்லமை இறங்க இப்பொழுது பில்லிசூனி ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு. எஸ், கம் அவுட் யூ டெவில். வெளியே வா பொல்லாத ஆவியே. ஒரு ஆவியை மறைந்திருக்க முடியாது. இங்க இருக்கிற யாருக்குள்ளமானால் மறைந்திருக்க முடியாது. பொல்லாத விக்கிரக ஆவிகள், சிலருக்குள்ளே குரங்கின் ஆவிகள், குரங்கை வைத்து மந்திரவாதம் செய்ததுனால குரங்கின் ஆவிகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அந்த குரங்கின் ஆவி வெளியே வரணும். சிலருக்குள்ளே சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி, இதுதான் கர்ப்பத்தை தடுக்கிற ஆவி, கர்ப்பத்தை குலைக்கிற ஆவி. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி. வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே, வெளியே வா, கம் அவுட். வெளியே வரணும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து விட்டது. குரங்கின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து விட்டது. வெளியே வரணும் பொல்லாத ஆவியே. இயேசுவுக்கு முன்னால வந்து விழணும். எல்லாம் ஜெபித்து கொண்டே இருங்க. இயேசு இயேசு இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு 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 இயேசுடைய பெயரை சொல்ல அசுத்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு. பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு. மந்திர வல்லமைகள் எரிகிறது. தகடுகள் எரியட்டும். மந்திர ஆவிகள் அழியட்டும். இப்பொழுது தகடுகள் எரிகிறது. தாயத்துகள் எரியட்டும். தாயத்துகள் கலண்டு விழட்டும். கயிறுகள் தாலுக்கு தாயத்துகள் கலட்டி போடுங்க. தாயத்துகளை கலட்டி போடுங்க. அந்த கயிறுகளை கலட்டி போடுங்க. அந்த ஆவி அதற்குள்ளிருந்து தான் கிரியை செய்கிறாரு. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே. ஒருவருக்குள்ள மறைந்திருக்க முடியாது. மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே, சில வாலிப பிள்ளைகளை தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி, சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து மரண போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற ஆவி வெளியே வா பொல்லாத ஆவியே. இங்க இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி வெளியே வா. இப்பொழுது சிலருக்குள்ளே கொலை வெறியை தோண்டுகிற ஆவி, பழிக்க பழி வாங்கணும் என்று கொலை வெறியை தோண்டுகிற ஆவி சில வாலிபர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே. உன்னுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்க. அக்கினி இறங்குகிறது. சுட்டரிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும். மந்திர வல்லமைகள் எரியட்டும். பில்லிசூனிய கிரியைகள் எரியட்டும். தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். இப்பொழுது அக்கினி இறங்குகிறது. பொல்லாத பில்லிசூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய அக்கினி இறங்குவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா பில்லிசூனிய கிரியைகளையும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில்.
எல்லா பெல்லிசோனி ஆவிகளும் அழியட்டும். எந்தெந்த இடத்துல இந்த ஆவி புறப்பட்டு வருகிறதோ சாத்தானுடைய பலிபீடம் எரிவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னொரு முறை எல்லா வலதுகரம் உயர்த்தி இயேசுவே தொடும். இயேசுவே, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திர ஆவிகள் அழிகிறது, பில்லிசனி ஆவி அழிகிறது. ஆமென். தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். முன்னால் வந்தவங்க இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் பில்லிசோனிய வல்லமை அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஓகே, எழும்புங்க. விடுதலை பெற்றவங்க கரம் வைத்துங்க. நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க. ஓகே, ஒரு 2-3 பேர் உங்களுக்கு என்ன நடந்து சொல்ல போறீங்க? என்ன பாருங்க, என்ன செய்திச்சு உங்களுக்கு? இந்த ஜபத்துக்கு நான் வரணும்னு சொல்லிட்டாலாம் கொஞ்சம் எண்ணம் கிடையாது. சடனாக ஒரு பிளானை வந்தேன். நீங்கள் சொன்னது எல்லாமே குடும்பம் செய்வினாலையும் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நிறைய இந்த செய்வினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? நான் சாகணும் இவ்வளோ கஷ்டம் இருக்கேன், நான் சாகணும்னு கடந்த 5 மாசமா ஒவ்வொரு நாளும் நான் தூக்கு போட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனா எனக்குள்ள என்ன பிரேயர் பண்ணி ஏதோ என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க. என்னை விட்டு ஏதோ வெளியே போகணுமா, வெளியே போயிட்டு ஆமென். தற்கொலையின் ஆவி வெளியேறி போயிட்டு கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பில்லிசூனிய கனவு ஒன்று வந்துச்சு. அதாவது என்னோட முடியை வச்சே அது வெட்டி 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 ஒரு சூனியம் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்யும் இப்ப அதனால எனக்கு தற்கொலை ஆவி ரொம்ப தற்கொலை பண்ற ஆவி கிரியை செய்யுது. இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு? ஜெபிக்கும் போது அது கம்ப்ளீட்டா போயிருச்சு. அந்த ஆவி வெளியேறிட்டு, தற்கொலை தோண்ட ஆவி வெளியேறிட்டு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 2 மாசமா கையில அறுத்துக்க சொல்லி ஒன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்து. கையில அறுத்து தற்கொலை பண்ணுன்னு அந்த ஆவி பேசுமா? என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th தான் படிக்கிறீங்க. கையில அறுத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? ஜெபிக்க நான் என்னை விட்டு போல. அப்புறம் நான் இங்க வந்தோடனே சிஸ்டர் கை வச்சு ஜெபிச்சோன்னே என்னை விட்டு போயிடுச்சு. 8th தான் படிக்கிறேன். 8th படிக்கிறீங்களா? ஒரு ஆவி கையை அறுத்துக்க தற்கொலை பண்ணிக்கன்னு பேசிக்கிட்டே இருக்குமா. அதாவது பிளேடை வச்சு அறுத்து தற்கொலை பண்ணி செத்துறேன்னு. இப்போ அந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். என் பேர் மரியப்பிரியா. நான் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவா. எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே ரொம்ப சாமிலாம் ஆடுவாங்க. அப்பாவுக்கு உடலில் ரொம்ப உடம்பு சரியில்லாமட்டு எங்கே போய் கேட்டாலும் ஒரே பின்னி சொல்லியும் சேவனை வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க மோகன் சாஸ் கூட்டு போவோன்னு சொன்னாங்க. எனக்கு 3 வருஷமாக கல்யாணம் ஆகி பிள்ளையும் இல்லை. இப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணோன்னே ஒரு கருப்பு சொருப்பம் என்னை விட்டு வெளியே போகிறது. ஒரு கருப்பு ஆவி வெளியேறி போயிட்டு ஆண்டவர் இனிமேல் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். ஆமென். எனக்கு ஆரம்பத்துல 3-4 வருஷமா எனக்கு சர்பத்தின் ஆவி அதிகமா இருந்தது. பாம்பின் ஆவி என்ன செய்யும்? என்ன செய்யணும், எப்பனா உங்க ப்ரேயர் போட்ட உடனே நிக்காதுங்க. எவ்வளவு சர்ச்சில் போய் நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கோம், எனக்கு விடுதலை கொடுக்கலங்க. இப்போ என்ன நடந்துச்சு? ஆரம்பம் நீங்க நின்ன உடனே உங்க முகத்தை பார்க்க முடியாம எனக்கு சர்பத்தின் ஆவி ரொம்ப உருண்டு பிறண்ட கீழே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்தாலும் எனக்கு பூர்ணவனுக்கு ஒரு விடுதலை, நல்ல விடுதலை. பாம்பின் ஆவி பல வருஷமா இருந்த ஆவி வெளியேறி போயிட்டு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். குரங்கின் ஆவியின பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் விடுதலை பெற்றிருக்கீங்க. குரங்கின் ஆவி
சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிரச்சனை, சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் ரொம்ப அந்த செய்வனக்கட்டில் இருந்தும் இந்த சர்ப்பத்தின் ஆவியில இருந்தும் எல்லாத்துலேருந்தும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா அவ்வளோ காசு செலவழிச்சாங்க. எனக்கு எதுனாலையும் விடுதலை கிடைக்கல. ஆனால் நான் இங்கே இதோட 3வது வாட்டி வந்திருக்கேன். இதுமாரி ஆடுனுச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு பரிபூர்ணமாக சுகம் அடைஞ்சது எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க, அந்த பாம்பின் ஆவி குரங்கின் ஆவி 2 ஆவியும் வெளியேறி போயிட்டு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஓகே. கவனிங்க, போதும். நிறைய பேர் விடுதலை ஆயிட்டீங்க. நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விடுதலை. உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பில்லிசூனிய தகடு எரிக்கப்பட்டு விட்டார். அந்த ஆவி அழிக்கப்பட்டு விட்டார். இனி அந்த ஆவி உங்களை தொடாமல் இருக்கணுமானா இயேசு உங்க கூட இருக்கணும். அதான் முக்கியம். இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, உம்மை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எப்பவுமே நீர் என் கூட இருக்கணும், என் குடும்பத்தில் எங்கள் கூடவே இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் கூடவே இருக்கணும், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க, எப்பவுமே என் கூடவே நீங்கள் இருக்கணும். இனி பிசாசு என்னை தொடக்கூடாது, இனி எந்த மந்திர வல்லமை என்னை தொடக்கூடாது. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி. இனி தினம் வேதம் வாசித்து ஜெபிக்கணும். காலையில் எழுந்த உடனே பைபிள் வாசித்து ஜெபிக்கணும். இயேசுவோடு இன்னைக்கு இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். சரி.